ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகாஸ் மெனு சேனல். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய், பட்டர், இந்த தண்ணி, அப்புறம் கஸ்தூரி மேத்தி, ஓமம், உப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு, அப்புறம் ஓமம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தின்றது வெந்தயக்கீரை காய வச்சதை தான் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு ரஃபாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பேட்சாக சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மெல்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே கலக்க வரும். இந்த மாதிரி சாலிடான பட்டர் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல பதமாக இருக்கும். பேட்ச் வைஸாக பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம், கலந்துக்கலாம். இந்த மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பிடிக்க முடியணும், அப்புறம் உதிர்த்து விட்டுற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம பிணைஞ்சா போதும். சப்பாத்தி மாவு பதம் வந்துருச்சு. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பால்ஸ் கோதுமை மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஷீட் மாதிரி வர அளவுக்கு நம்ம தேய்ச்சிட்டே இருக்கணும். இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ ரவுண்டாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ பெருசாக தேய்ச்சிக்கோங்க. ஒரு ஷீட் மாதிரி வரணும். அது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த திக்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு போட்டுட்டு இதை நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தட்டை வேணும்னா ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குட்டி துண்டு போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிச்சுன்னா எல்லா பீசஸையும் போட்டுருங்க. பேட்ச் வைஸாக நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஒன்றா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த தட்டை ஃபெஸ்டிவல் டைம்லலாம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் குட்டி குட்டி ஷேப்பில் கட் பண்ணிட்டீங்கன்னா இது நல்ல பைட்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்த பிறகு இன்னொரு பேட்ச் வைஸ் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ஸ்நாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.